வெயிட் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்னு தெரியாமலே ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும், எந்த ப்ரொசீஜரில் பண்ணணும், இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹைட்க்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் 140 ஹைட் இருக்கிறீங்க, உங்களுடைய வெயிட் 160 இருக்குது அப்படின்னா நீங்கள் 20 kg தான் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ரெடியூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹைட் எவ்வளோ, உங்களுடைய வெயிட் எவ்வளோன்னு சொல்லி கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய பிஎம்ஐ லெவல் 23ல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய உடம்புல வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதும் டிக்ரீஸ் ஆகுறதும் மோர் தென் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கும் ரீசனே இந்த பிஎம்ஐ லெவல் தான். யார் பிஎம்ஐ லெவலை கரெக்டாக வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய ஹெல்த்தும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உங்களுடைய பிஎம்ஐ லெவல் 23ல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 பேசிக் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட், வாக்கிங், ஜாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டெய்லி ரொட்டீனாக இதை மாற்றிக்கணும். ஒரு நாளைக்கு கம்பல்சரி நீங்கள் 20 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. செகண்ட், வாட்டர் இன்டேக். உங்களுடைய வெயிட்க்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் வாட்டரை எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் 20 kg இருக்கிறீங்கன்னா கம்பல்சரி 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கணும். அப்போது நீங்கள் 80 kg இருக்கிறீங்கன்னா கம்பல்சரி 4 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கணும். தேர்ட், ஹெர்பல் டீ. நீங்கள் டெய்லி ஹெர்பல் டீயை எடுத்துக்கணும். நீங்கள் நார்மலாக பாலில் போடுற டீ எடுக்கும்போது அதில் கஃபைனும் அதிகமாக இருக்குது அண்ட் கேலரி லெவலும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்கள் வெயிட் லாஸ்க்கும் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஹெர்பல் டீ எடுத்துக்கும்போது இதில் கேலரிஸும் கம்மியாக இருக்குது அண்ட் உங்களுடைய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஃபோர்த், தூக்கம். கம்பல்சரி நீங்கள் ஒரு நாளைக்கு 7 to 8 hours தூங்கினா மட்டும்தான் உங்களுடைய ஹெல்த்துக்கும் நல்லது. இதனால் நீங்கள் பகலில் தூங்கக்கூடாது, நைட்டில் மட்டும்தான் தூங்கணும். இந்த 4 விஷயமும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸும் அமேசிங்காக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எங்களுடைய கஸ்டமரில் நிறைய பேருக்கு நாங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்காக நல்ல ஒரு கைடன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களுடைய கைடன்ஸ் கீழே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.